ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைடெக். டுடே என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபி டாட் நெட்டில் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மை எப்படி ஒரு பட்டன் கிளிக் மூலமாக நம்ம ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு விசுவல் ஸ்டுடியோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் தான் என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் ஆட் பண்ணி அந்த ஃபார்மில் வந்துட்டு இன்னொரு ஃபார்மை ஷோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் போய்க்கோங்க. ஆடில் போயிட்டு நியூ ஐட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ நான் விண்டோ ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். விண்டோ ஃபார்முக்கு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறதான பண்ணிக்கலாம், இல்லை அதே நேமில் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதான கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த ஃபார்முக்கு நம்ம கோடு எழுதணும் அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு ஒரு பிக் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 15 ஃபார்ம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம் நேமை நீங்கள் மாற்றாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, எந்த ஃபார்முக்கு எந்த கோடு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஃபார்முக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன கோடு வேணுமோ அந்த கோடு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பர்பஸ்க்காக தான். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் ஷோ பண்ணணும் இல்லையா? அப்போ அப்படிங்கிறப்ப இன்னொரு ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம ஷோ பண்ணணும்னா ஒரு ஃபார்மை வச்சு ஷோ பண்ண முடியாது. அப்போ இன்னொன்று நம்ம ஆட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், விண்டோ அப்ளிகேஷன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடில் போயிட்டு இன்னொரு நியூ ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விண்டோ அப்ளிகேஷன், அதாவது விண்டோ ஃபார்ம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் 1 ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபார்ம் 2 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஃபார்ம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருந்து தான் செகண்ட் ஃபார்மை நம்ம வந்து வியூ பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மோட சைஸு எவ்வளோ லார்ஜுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, இது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை நான் வந்து அப்படி எனக்கு தெரியலை அப்படின்னா, ஃபார்முக்குள்ளேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இது 2மே இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி விண்டோன்னு இருக்கு, இதை கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் இது சைஸ் மாற்றிக்கலாம், இல்லை ஃபார்மோட நேமை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்மை எவ்வளோ அட்ராக்டிவாக டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஒரு டூலுமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஃபார்மில் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் இருந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபார்மை ஷோ பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், எது மூலமாக ஷோ பண்ண போகிறோம் பார்த்தோம்னா பட்டன் மூலமாக தான் ஷோ பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பட்டன் கண்ட்ரோலை எடுத்து வைக்க போகிறேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸில் தான் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன கண்ட்ரோல் வேணுமோ அந்த கண்ட்ரோல் எடுத்து வைக்கணும் அப்படின்னா டூல் பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ டூல் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் பட்டன் வேணுமா பட்டனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இழுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த பட்டன் கிளிக்கில் தான் நம்ம வந்து கோடு எழுதணும். இன்னொரு ஃபார்மை வந்து ஷோ பண்ணுறதுக்கான கோடு வந்து இந்த பட்டன் கிளிக்கில் தான் எழுதணும். ஓகே, இந்த பட்டனோட நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கே போய் தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் போய் தான் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு டெக்ஸ்ட்டை வந்து பட்டன் 1 இருக்கு இல்லையா, இதை போய்ட்டு மாற்றிக்கிங்க. எந்த மாதிரி நேம் வந்து இங்கே ஒரு பட்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே மாற்றிக்கோங்க. நான் வந்து கிளிக் மீ அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். ஸோ பட்டன் நேம் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் மீ அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்க, கிளிக் பண்ணி ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் எனக்கு நடக்கணும். ஸோ அதுக்கான கிளிக் மீ அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் அந்த பட்டன் கிளிக்கில் தான் போய் கோடு எழுதுனேன். அப்போ கோடிங் பேஜ் எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, பட்டன் கிளிக் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோடு கொடுத்தாலும் கோடுக்குள்ளே போகும். இல்லை பட்டனை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் டபுள் கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கோடிங் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பட்டன் கிளிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்முக்கான கோடிங் எழுதணும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் எனக்கு ஃபயர் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பட்டனுக்குள்ளே அந்த கோடு எழுதுறோம். ஸோ அந்த கோடு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு லைன் தான் வரும். ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நிறையா ஃபார்ம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கோடையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 2 வந்து ஷோ பண்ண போகிறோம். அப்போ ஃபார்ம் 1ன்றது ஒரு கிளாஸு, ஃபார்ம் 2ங்கிறது இன்னொரு கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு வந்துட்டால் நம்ம கண்டிப்பாக என்ன கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் மூலமாக என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்தை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டன் கிளிக் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு கிளாஸை நான் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப எந்த கிளாஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டை இங்கே நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, அந்த கிளாஸோட நேம் என்ன, ஃபார்ம் 2. ஸோ ஃபார்ம் 2 கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். OBJ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். சரிங்களா? நியூ ஃபார்ம் 2.
இப்ப இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நியூ ஆப்பரேட்டர் மூலமா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெமரி எடுக்கும். ஏன்னா, நம்ம அந்த மெமரி மூலமா தான் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு கிளாஸ நம்ம ஷோ பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து என்ன மெமரி நியூ அப்படிங்கிற அ ஆப்பரேட்டர் மூலமா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் என்ன பண்ண முடியும், அந்த கிளாஸ அதாவது அந்த ஃபார்ம நான் ஷோ பண்ண முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க ஓபிஜே டாட் ஷோ இப்படின்னு இந்த ஒரு மெத்தட மட்டும் கால் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, அந்த ஃபார்ம் வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். பாருங்க அந்த ஃபார்ம் 2ங்கிறது செகண்ட் ஃபார்மோட நேமு. அந்த ஃபார்முக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஃபார்ம என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் அந்த அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு என்ன பண்ணியிருக்கேன், ஷோ பண்ணியிருக்கேன். அப்ப ஷோ பண்ணும்போது எனக்கு எது ஷோ ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு ஷோ ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் எதோட ஆப்ஜெக்ட்? ஃபார்ம் 2வோட ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஃபார்ம் 2 அப்படிங்கிற அந்த ஃபார்ம் வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். இது எதுக்கு இந்த கோட வந்து பட்டன் கிளிக்ல எழுதியிருக்கேன்னா, பட்டன கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட அந்த பட்டன் கிளிக்ல எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கோடிங் எழுதிட்டேன். இப்ப நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு, பில்டுல போயிட்டு அப்ளிகேஷன பில்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பில்ட் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு எந்த எரருமே கிடையாது. ஸோ இப்ப நான் ரன் பண்ண போறேன். பாருங்க ஒரு ஃபார்ம் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஷோ ஆயிருக்கு. நான் கிளிக் பண்ணும்போது அடுத்த ஃபார்ம் எனக்கு ஷோ ஆகணும். சரிங்களா? கிளிக் பண்றேன். பாருங்க இன்னொரு ஃபார்ம் எனக்கு வந்து வியூ ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்படிதான் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம கிளிக் பண்றது, ஷோ பண்ணி பார்க்குறது. எது மூலமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டன் கிளிக் மூலமா. சரிங்களா? ஓகே. ம். இதில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.